ஹாய் காய்ஸ். ஸோ வெரி குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேருந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து தண்ணி விட்டோம் கைஸ். தண்ணி மட்டும்தான் விட்டோம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாகி போச்சு. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்களேன், பைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டோம். அப்புறம் வந்து இந்த பைப்புலலாம் போய் கலெக்ட் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் வந்து 2007 இருக்கோம், 2005, 2007, 2009, 2007 to 9 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போட்டிருந்தோம், மேரக்காய் சவுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது போட்டிருந்தோம். ஓகேயா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடியில் தான் வருமா. ஸோ வந்து பார்த்தோன்னா மேலேருந்து கீழே அங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இது போட்டிருந்தாங்க, மேரக்காய் போட்டு கொடியில் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன், ஸோ அது வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஒரு செடிக்குமே. ஸோ அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது, 2012, 13 வரும்போதே வந்து இப்போ 13 வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை 13 அப்போ தான் ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு வந்து யானை வருது. ஓகேயா? ஸோ யானை வந்து மொத்தமாக அது என்னென்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கொடி மாதிரி கட்டியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட், இப்போ இங்கே ஒரு போஸ்ட், இங்கே ஒரு போஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். இங்கே கட்டிட்டு அப்படியே கொடி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக படர்ந்துருக்கும் மேலே ஃபுல்லாகவே. ஓகே? ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருந்தோம். ஸோ யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து அந்த கொடி இருக்குல்ல, கொடியை வந்து பிடிச்சி இழுத்தோன்னு என்னாச்சுன்னா மேலேருந்து அப்படியே அந்த கொடி ஃபுல்லு அப்படியே நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாதி தோட்டம் கொடி ஃபுல்லாக போயிடுச்சு. பந்தல்னு சொல்லுவாங்க அது, அந்த பந்தல் ஃபுல்லாகவே போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே டிஎஃப் அது அவங்களெலாம் போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணோம், நஷ்டீடு அது இதுன்னெலாம் சொன்னாங்க. அப்புறம் எதுவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணோம், சரி திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 6 மாதத்தில் வந்து மறுபடியும் வந்து யானை வந்து அதே மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மிங் இதே விட்டோம். சரி, எப்படி இருந்தாலும் இந்த யானை வந்துருச்சு, நீ எப்படி இருந்தாலும் திருப்பி அது வந்து இதுதான் பண்ண போகுது, அதனால் இனி வேணாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ செடியும் காப்பி மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டோம். அப்புறம் அப்படியே பார்த்தா கும்பெல்லாம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், இதை விட மோசமாக இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் வெட்டி இது பண்ணியிருந்தாங்க, இதை விட மோசமாக ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. அப்புறம் அப்படியே விட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு டீ காப்பி இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ண வந்திருக்கோம். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பைப்பெல்லாம் இருக்குது தெரியுமா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வயசு வந்து 2020 வருஷம் ஆச்சு கைஸ். 20 வருஷம் ஆகி இந்த பைப்பெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ஓகே? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முறிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணாங்களே இப்போ, அப்போ வந்து வெட்டிட்டாங்க, கொஞ்சம் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க. இதே நாங்கள் வந்து 2007, 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மீட்ரு, 10,000 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க இது போடுறதுக்கு. மேரக்காய்க்கு ஒரு மேரக்காய் செடிக்கும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொடுக்குறக்கு 10,000 மீட்டர்ஸு. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இதுன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்கிறது இவ்வளோ தான். 10,000 மீட்டர்ஸில் 20 இயர்ஸ் முன்னாடி, 20 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா மிச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 250 மீட்டர்ஸ் இருக்கலாம். எல்லாம் எடுத்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கர்போஸ். 20 வருஷம் ஆகி இந்த ஓஸ் ஒன்றும் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இது கத்தியில் வெட்டியிருக்காங்க பாருங்களேன். அப்போ போட்ட கம்பி டைட் பண்ணியிருக்காரு அப்பா. கம்பி அப்படியே கொஞ்சம் துரு பிடிச்சிருச்சு. ஐயோ, பைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மண்ணுக்குள்ளெல்லாம் கடந்துமே பைப்பு ஒன்றும் ஆகலை. ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இப்போ வாங்குகிற பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவனுங்க வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் சொல்கிறதே 2 இயர்ஸ் தானே சொல்கிறாங்க. இதெல்லாம் 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, அப்படியே இருக்குது இன்னும். அதுதான் சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. மழை வந்து பாருங்கள் லைட்டாக. இது வந்து இந்த மழை எப்படின்னா
ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒரு அண்ணனை தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏய் படத்தில், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு அந்த சைடு எங்கேயோ மழை அடிக்குது. அந்த மலை அப்படியே வந்து லைட்டாக இங்கே வந்து தூரிட்டு போகுது. மழையெல்லாம் வர்றதில்ல கை. இங்கே வந்து மழை எப்படியும் வந்துடும் பார்த்தேன், வரவே மாட்டேங்குது. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு சும்மா போயிட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி புதுசாக வாங்கிட்டு நம்ம ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து புதுசாக போட்டுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு இந்த பைப்பே போதுமானது. இருக்கும்போது இதுக்கு இன்னொன்று தேடிட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்குது. அங்கங்கே ஓட்டை போடணும், அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். வெயில் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ரெடி ஆகிடும். இதெல்லாம் பாருங்கள் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக எப்படி சுற்றி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது வந்து வெயில் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1000-2000 மீட்டர்ஸ் எல்லாம் சிங்கிளாக ஒரே இதாக கிடைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 மீட்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் தான் ஹையஸ்ட்டே. 500 மீட்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, எப்படி உடையுது பாருங்கள். ஓகே, இதிலே தேடி எடுத்தோன்னு வைங்களேன், நம்ம இப்போ போட்டிருக்கிற இடத்துக்கான பைப்பு இதிலேருந்தே கிடச்சிடும் நமக்கு. பாருங்கள் சின்ன சின்ன டேமேஜ் தான். இப்போவே 20-25 மீட்டர்ஸ் வந்து இப்போவே ரெடியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இது போயிருந்தோம் இல்லையா, நம்ம என்னது இந்த அக்ரி எக்ஸ்போ போயிருந்தோம்ல. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பைப்பு வாங்கி வச்சுருக்கோம். அங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பைப் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ரெயின் வாஷ் வாங்கியிருந்தோம், இன்னொன்று வந்து 16 mm பைப்பு, ஆர்டினரி பைப்பு. இதே மாதிரியா, இது 16 mm, இது 20 வரும். 16 mm பைப்பு வாங்கியிருந்தோம். அதை எதுக்கு இப்போவே யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன் நான். இது என்ன பண்ணாலும் எடுக்கலன்னு இது வேஸ்ட் தான். இப்போது சும்மா தான் இது போயிடும். அதுக்கு எடுத்து நம்மளாவது ஏதாவது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நமக்கு வந்துச்சுன்னா போதுமே. டிசம்பர் வரைக்கும் வந்துச்சுன்னா போதும். டிசம்பர் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து பிளான்ட்ஸு போட்டுருவோம் அந்த தோட்டத்தில். அப்போ வந்து ஒரே லைனாக ஃபைனலாக எல்லா இதுவுமே ஒரே இதாக பண்ணிடலாம். இப்போ வாங்கி அது இது பண்ணிகிட்ருக்கிறது வேஸ்ட்டில் வேணான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். ஓ, இந்த பைப் இதில் கனெக்ட் பண்ணலாமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது 20 mm பைப்பு, இது 22. அது போதும், இது பண்ணிடலாம் பாருங்கள். இது நம்ம இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து ஜாயின் கொடுத்து இந்த பைப்பை யூஸ் பண்ணிடலாம். நம்ம
நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படிடா கனெக்ட் பண்ணுறது, இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கேன், இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். இருக்குது நம்மக்கிட்ட 20 mm பைப்பு இருக்குது, 22 mm பைப் இருக்குது, 20 mm பைப்பும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பாருங்கள் அழகாக இருக்குது, அழகு பைப்பு. ஒரு வெயில் அடிச்சுன்னா இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போது வெயில் இல்லாதனால இன்றைக்கின்னு பார்த்து வெயில் இல்லை, இல்லைன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணி இன்றைக்கே வந்து ட்ரிப் இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே கம்பி மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ராமர் அம்பு மாதிரி இருக்குது. இனி இதை வந்து நம்ம தண்ணி விடும்போது தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரிப்பு தானே விட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கு தெரியுமே. அது ரெடி பண்ணுறக்குமே இப்போல்லாம் டூல்ஸ் வந்துருச்சு. டூல்ஸ்ன்றேன், ஒரு இது அன்னைக்கு வந்து இதில் எக்ஸ்போவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் மழை வந்துடுமோ? பாருங்கள், மழை அடிச்சிட்ருக்கு லைட்டாக. நம்ம வந்து மேலே இதே தான், இதே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து லாஸ்ட் மந்த்து 28th 27th அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை இந்த மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரியே மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை இல்லை, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஏமாற்றிட்டு போகுது. உள்ள மண்ணும் இருக்கும். இது பாருங்கள், நம்ம தலைவர் வந்துட்டார். இந்த ஓசு கம்பெனிக்காரனை பாராட்டினியா? ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி டே முடிஞ்சு, இதோட க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கும் ரொம்ப டயர்டு. இந்த வீக் 4 வந்து நமக்கு வந்து பயங்கரமான டயர்டாயிருச்சு. வீக் 4 ஓகே, ஆஃப் பண்ணுறேன். மழை பெய்யுதோ பாருங்கள், தெரியுதா மழை அடிக்கிறது அப்படியே லைட்டாக. அங்கே பாருங்கள், ஓ இது பாருங்கள், ரெயின்போ பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகுது. ஒரு வேளை மழை வரமாட்டிருக்கு இன்றைக்கி, நைட்டு பெய்யும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கம் கேரளா. ஸோ கேரளா சைட்லேருந்து வர்ற மழை வந்து அப்படி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த பக்கம் இருந்து வர்ற மழை இருக்காது. சவுத் ஈஸ்ட் மான்சூன் தானே, அதுதான் வந்திருக்கணும். அது வரல. அதாவது நம்ம ஊரை மட்டும் தனியாக விட்டுட்டு வேறு எங்கேயோ பெய்யுது. சவுத் ஈஸ்ட் மான்சூன் நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான் இந்த டைமில் இருந்திருக்கணும். பட்டு ஒன்றையும் காணும். ஓகே பாருங்கள், திக்காயிட்டே வருது ரெயின்போ. தெரியுமான்னு எனக்கு தெரியல.
ஃபோனில் தெரியுதான்னு காட்டட்டுமா? சரி, தெரியுது பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் தெரியுதா? இதோ ரெயின்போ தெரியுதுல்ல. இதை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். சிக்கா சிக்கா பாருங்கள் ரெயின்போ. இந்த ஏரியாலாம் ரெயின்போ பார்த்து ரொம்ப வருஷமாகுது. ஓகே, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். போன டைம் இதே மாதிரி யானை காமிச்சேன். யானை உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியலையே மாதிரி, அதனால தான் இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து மட்டும் தெரியுமா? தெரியும். ஓகே கைஸ், பாய். அவ்வளோதான், டன் கைஸ். ஓகே, இது ஆஃப் பண்ணலையா?